ஹalleluya, praise the Lord. தேவ மக்களே, இந்த காலை வேளையிலும் விசுவாசிகளாகி உங்களை தேவ சமூகத்தில் இந்த நாளை ஆரம்பிப்பதற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஐயா, லாபம் நமக்கு தான். அந்த நாளை தேவ சமூகத்தில் ஆரம்பிக்கும் பொழுது மலையாக இருக்கலாம், பெரிய கோட்டையாக இருக்கலாம், பெரிய கடலாக இருக்கலாம், பெரிய சுவராக இருக்கலாம், அலைகள் சீறி வீசுறதா இருக்கலாம், எல்லாத்தையும் அடக்கி ஆள முடியும். அதுதான் தேவ சமூகம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? எல்லாரும் இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில் வந்து, அப்பா எங்கள் மத்தியில் வாங்கப்பா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் மத்தியில் கர்த்தர் தங்கினார். இந்த கிருபாசத்தின் அண்டையில் தேவன் தங்கினார். அங்கே தங்கும் பொழுது, அங்கே பாதுகாப்பு, தங்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. வானம் பிளந்து மன்னாவை தந்தது, காடையை கொண்டு வந்தது. அவங்க ஜெயம் எடுத்தாங்க, வாழ்ந்தாங்க, சுகித்திருந்தாங்க, பாதுகாப்பு இருந்தது. முடியாதெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. கடவுளுடைய மகிமை அவர்கள் மேல் வெளிப்பட்டது. கர்த்தர் தங்கினா. இன்னைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா, எங்கள் மத்தியில் தங்குங்கன்னு சொல்லி கேட்போம். நம் வாழ்க்கையிலே ஜெயத்தையும் சமாதானத்தையும் வாழ்வையும் வெற்றியும் பார்க்க முடியும். ஆமென். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். தகப்பனே, எங்களோடு கூட வாசம் செய்யுங்கப்பா. எங்க மத்தியில் உலாவுங்கப்பா. நீங்க எங்களோடு கூட இருந்தீங்கன்னா நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா தேவனே, உம்மை நாங்கள் தொடர்ந்து பின்தொடர முடியும். அப்பா, இன்னைக்கு எங்கள் மத்தியில் வாங்க. அப்பதான் எங்களுக்கு இந்த பாவத்தை வெறுக்கவும் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை எங்களுக்கு உண்டாகும். உங்க ஐக்கியம் எங்களுக்கு வேணும். அது எங்க சந்ததிக்கே நன்மை, என் குடும்பத்துக்கே சேமம். என்னைக்கு நீங்க வாங்கப்பா என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் கண்டிப்பாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென், ஆமென். தேவஜனமே, இன்னைக்கும் இந்த காலை வேளையில வேத புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கடவுளுடைய வார்த்தையை பாருங்க, கவனிங்க, அதுபடி செய்யுங்க, நீங்கள் நன்மையை பார்ப்பீர்கள். எபிரேயர் புஸ்தகத்தில் அற்புதமாக இந்த வார்த்தை வருது. மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. இந்த இடத்துல கவனிக்கணும். உங்கள் தைரியம் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, ஏதோ நான் சில யுக்திகளை கையாண்டு சில காரியத்தை ப்ராக்டிஸ் பண்ணி வில் வித்த, வாள் எடுத்து வீசுறது, குதிரை பந்தயம், அதில் சவாரி பண்ணி எப்படி பண்ணுறது, ஈட்டி எப்படி எய்கிறது, இப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் கொண்டு வரதுன்னு நினச்சிடாதீங்க. இது அது கிடையாது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தைரியன்றதுக்கு கான்ஃபிடென்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் கவனிக்கணும். அதில்
நல்ல ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சில பேருக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க அந்த பிஸ்னஸை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயத்த நெருக்கமாக இருந்த ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லை ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஊறி ஊறி அனுபவம் ஆயிடுச்சு. இன்னொன்று, அதை கற்றுக் கொடுத்தவங்களும் அவ்வப்போது அதில் தலையிட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அதுபோல் சில விஷயத்தை கையாளணும்னா அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை யாரோ ஒருவர், நான் உங்களுக்கு செய்கிறேங்க, என்னங்க உங்களுக்கு செய்யாமல் பாருங்கள், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அவர் சொல்லிட்டார். நல்லா கவனிங்க, இது எப்படியோ கான்ஃபிடென்ட்ன்றது என்னன்னா, கர்த்தர் நம் பக்கம், கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறாருன்றதை அறிய முடியும். அப்போ இந்த எபிரே ஆக்கியோன் சொல்கிற ஒரு காரியம், உங்கள் தைரியத்தை விட்டு விடாது, அதுதான் பெரிய பலன். அந்த கான்ஃபிடென்ட், என்ன கான்ஃபிடென்ட்டு, ஒருவேளை இந்த டைம் ஆஃப் ஃபேஸிங் பெர்சிக்யூஷன் அண்ட் ஹார்ட்ஷிப், ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு உபத்திரவம், பாடு இருக்கா, அப்போ தயவு செய்து இந்த காரியத்தை விட்டுறாதீங்க. இல்லை, என் கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு உதவி செய்வார், நான் அவருடைய மனவாட்டி இல்லையா, நான் அவர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், இல்லை கைவிடுவதே இல்லை. அதுதான் அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய பலனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறார், மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பலவீனமாகி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க உலக சினாரியோவே பார்த்துட்டு இருக்கிறாங்க, இது இப்படி கடைசியில் இப்படி தான் நடக்க போகுது. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை தோல்வி, அநேகருடைய வாழ்க்கை பற்றாக்குறைக்கு காரணம் என்னென்னா, அவங்க நினச்சிக்கிட்டாங்க இதையும் சேர்த்துக்குவாங்க, இந்த ஹார்ட்ஷிப் ப்ரெசிக்யூஷனில் போய் சேர்த்துக்குவாங்க. என்ன தெரில, கர்த்தர் எனக்கு உபத்திரம் தராரு. மக்களே, இது நீனா பண்ணுறது. நீ யாரு? நீ ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தரை அறிஞ்சவன் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து எழும்பி வந்தவன். அப்போ நீ எங்கே இருக்கணும்? உன் நம்பிக்கை எங்கே இருக்கணும்? அவர் மேலே இருக்கணும். இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக கடவுள் மறிச்சிட்டாருன்னு அர்த்தமா? ஒரு நெருக்கம் இருக்குன்றதுக்காக கர்த்தர் உங்களை மறந்துட்டாருன்னு அர்த்தமா? பலவிதமான பற்றாக்குறை, பலவிதமான நெருக்கம் இருக்குன்றதுக்காக கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டாருன்னு அர்த்தமா? இல்லையே. அப்போ மிகுந்த பலன் எதுனா இதுதான். இல்லை, நான் கர்த்தரை நம்புவேன், அவர் என் சகாயர், இது எல்லாத்துக்கும் எனக்கு ரெட்டத்தனையாக நன்மை செய்வார், நான் தான் ஜெயெடுப்பேன், இந்த தோல்வி, இந்த வியாதி, இது எல்லாம் என்கிட்ட தோத்து போகும். இதுதான் பாருங்க. ரெண்டாவது, the importance of maintaining confidence in God's promises. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக எதை மெயின்டைன் பண்ணணும்னா, இந்த கான்ஃபிடென்ட்டை கடவுளுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து நம்மளா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக செய்வார், அவங்களுக்கு நான் செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டாரா? இல்லை, அதை காட்டிலும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தானே வாக்கு தத்துவம் கொடுத்தாரு, அவங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு, எனக்கும் செய்யாமல் போயிடுவாரா? இது கிடையாது, இந்த மாதிரி விஷயம் கிடையாது. இப்படி கையாளாதீங்க, வாக்கு தத்துவத்தை எடுங்க. அவன் நம்புனா, கர்த்தரை சார்ந்திருந்தான், அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். நீனும் கர்த்தரை சார்ந்திருக்கணும், வாயை திறந்து சொல்லணும், அந்த ப்ராமிசஸை பார்க்கணும், அதை தியானிக்கணும், அதை எடுத்து மனதில் வைக்கணும், அதை பேசணும், அதுவே பொழப்பாக இருக்கணும். அங்கே தான் வெற்றி. ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃபிடென்ஸ் இன் காட். கான்ஃபிடென்ஸாக கடவுள்கிட்ட இருக்கணும்னா நம்ம புரிஞ்சுக்காமல் செய்ய முடியாது. நான் கர்த்தரை பற்றி அறியாமல் செய்ய முடியாது. நான் கர்த்தரை அறிஞ்சிருந்தால் தான் கான்ஃபிடென்ஸ் இன் காட் இல்லையா? அப்போ பாருங்கள், நான் கர்த்தரை அறியும் போது என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு என் கேரக்டர் மாறுது. கர்த்தரை அறியும் போது கேரக்டர் மாறுது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு, எரிச்சல் பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, கத்திக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. கர்த்தர் செய்வார். இதுதான் என்னுடைய கேரக்டராக மாறும். எப்போ தெரியுமா? நான் கர்த்தரை அறியும் பொழுது.
இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. வேற எதுனா அறிஞ்சு வச்சிருக்காங்க. உலகத்தை அறிஞ்சு வச்சிருக்காங்க, அவனை பற்றி அறிஞ்சு வச்சிருக்காங்க, இவனை பற்றி வச்சிருக்காங்க. கடைசியில் கர்த்தரை பற்றி அறியலை. பாருங்க, கர்த்தரை அறிஞ்சிங்கன்னா தான் உங்கள் புத்தி மாறும், வாய் மாறும், கண் பார்வை மாறும், காது மாறும், இருதயம் மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஆமென். ரெண்டாவது, ப்ராமிசஸ். அவருடைய வாக்கு தத்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக கான்ஃபிடென்ட்டாக கர்த்தர் மேலே இருக்க முடியும். அவர் வாக்கு தத்தத்தை அறிங்க. படிக்கவே இல்லையே, எடுங்க, எடுத்து நிறுத்துங்க. என்ன குறித்து சொல்லியிருக்கு, இது டைட்டில் டீடு, என்ன பற்றி கர்த்தர் பத்திரமா எழுதி வச்சிருக்கிறாரு, இது செல்லும். கடவுளுடைய வாக்கு தத்தத்தை அறியும் பொழுதுதான் அந்த தைரியம் உள்ள உண்டாகும், கான்ஃபிடென்ட் உண்டாகும். மூன்றாவது, ஃபெய்த்ஃபுல்னஸ். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் தான் நீ தைரியமாக இருப்ப. கர்த்தருக்கே உண்மை இல்லை, பல விஷயத்தில் உண்மை இல்லை. கர்த்தருக்கு நம்ம துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நல்லா அறிஞ்சு பாருங்க, எத்தனை விஷயம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, கர்த்தர் மன்னிச்சுவார். கர்த்தர் மன்னிக்கிறவர் தாங்க. ஆனால் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கியே ஒன்று ஒன்றா. நீ ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே போகிறதுக்கு தான் கர்த்தர் மன்னிக்கிறவர், இரக்கம் குணம் உள்ளவர், அவர் உனக்கு இன்னும் மிகுந்த கிருபையாக இருக்கிறாருன்னு அதனுடைய வார்த்தை அர்த்தம் அதுதானா? இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு இல்லை. அதுக்கு தான் வேத வார்த்தை சொல்லுது, பாவம் இருக்கிற இடத்துல அங்கே கிருபை பெருகும். பாவம் பெருகி போய் இருக்கிற இடத்துல கிருபை பெருகும். கிருபை பெருகும் போது பாவம் பெருகாது, அது குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில் நெல்லுக்கு வந்துடும், 0. இதெல்லாம் புரியணும் பாருங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க பாவம் பெருகிட்டே இருக்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும். அதான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைங்க, போய்கிட்டே இருக்கிறது இல்லை. கிருபை பெருக பெருக இங்கே பாவம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, கற்றுக்கணும் இல்லையா? இறுதியாக அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. கேரக்டர், ப்ராமிசஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், இதை 3 புரிங்க, அறிங்க. கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு போய் ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும், வாழ்வு கொடுக்கட்டும். இன்னைக்கு பிள்ளைகள் கைட்டு செய்கிற காரியங்கள் நன்மையும் பாக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye.